சென்னை சமிர்தா, படிக்கும் போதே சம்பாதிக்கலாம். விண்வெளி நாயகா அஞ்சு வண்ண பூவே. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா, சித்தப்பா, அண்ணன், மாமே இவங்கெல்லாம் பார்த்த மாதிரியான உணர்வு இந்த ஒரு படத்துக்குள்ளேயே வந்துருச்சு எனக்கு. ராசாத்தி ஏன் உசுறு என்னதுலாம் செத்துடலான்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு நான் எப்பவுமே எனக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். பாட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு படத்துலேயே நான் இருந்தேன். அப்புறம் ஓகே கார்த்திக், ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் சாங் அப்படின்னாரு. ஐயோ, ஒட்டுமொத்த மானுடத்தையும் புரிந்து கொண்ட அல்லது உயிரினங்களையும் புரிந்து கொண்ட ஒரு குரல். இந்த மெயில்கன் பார்த்துட்டு பிரேமன் நல்லா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தைய போய் நம்ம சித்திரவதை பண்ணியிருக்கோம் ஒரு காலத்துல அப்படின்னு. சினிமாவோட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நமக்கு வந்து உரையாடல பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. தக்லைஃப் படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே வெளியே இருக்குது. அதில் முக்கியமாக அஞ்சு வண்ண பூவே பாடலும் விண்வெளி நாயகா பாடலும் நமக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெண்டு பாடல்கள் எழுதினது சார் தான். ஸோ அந்த பாடல்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ இந்த இன்டர்வியூல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜீவா. பேருக்காக உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். தேங்க்யூ சார். இரண்டு பாடல்கள் வெளியே இருக்குது. எந்த அளவுக்கு நிறைவா இருக்கு உங்களுக்கு? என்னென்ன வரவேற்பு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க சார் வெளியில? நிறைவுங்கிறத விட மணி சாரும், ரகுமன் சாரும், கமல் சாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வாசலை திறந்து வச்சிருக்காங்க. அதை பொறுப்பா அந்த வாசலுக்குள்ள நான் போய் நான் செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் கலந்த ஒரு பொறுப்புணர்வு தான் இருக்கு. கண்டிப்பா அது ஒரு வகையில் அதுவும் நிறைவு தான். நம்ம அப்படி உழந்துட்டே இருந்த ஒரு ஆளுக்கு ஒரு அருமையான வாசல் தான் அது. ஆமா, இன்னொன்று இப்போ வரவேற்பு நல்லாவே இருக்கு, நல்லாவே கிடைச்சிட்டு இருக்கு. அஞ்சு வண்ண பூவேக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. விண்வெளி நாயகா ரெண்டுக்குமே ஏறக்குறைய. ஆமா, நான் ஒவ்வொருத்தர் பேசும்போது எனக்கு என்னன்னா அந்த பொறுப்புணர்வு தான் கூடுது. ஓகே, சரியா செய்யணும் அடுத்தடுத்து அப்படின்னு. ஓகே சார், ஒரு நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஆல்பத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரகுமான் சாருக்கு நீங்க முதல்ல பாட்டு எழுதுறீங்க. மணிரத்னம், ரகுமான் சார், கமல் சார் இந்த காம்போக்கு எழுதுறீங்க. உங்க நண்பன் சிம்புவுக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு திரும்ப பாட்டு எழுதுறீங்க. இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கு சார்? எப்படியான உணர்வை கொடுக்குது உங்களுக்கு? ஆமா, எனக்கு இவங்க எல்லாத்தையும் ஒருங்கே பார்த்த உடனே எனக்கு கைகாலம் உண்மையாலும் ஓடல. அதனாலதான் அந்த இசை வெளியீட்டுல என்னால சரியா பேச முடியல. நல்லா வளவலன்னு பேசுற ஆளுதான். ஒரு மாதிரி திக்கு முக்காடி தான் நின்னேன். சிம்புவை நான் அந்த அப்போ பார்த்தது இல்லையா. சிம்புவை ஒரு சினிமா ரசிகனா அவரை பார்த்துட்டு இருக்கிறதுல அவர் காணுகிற அந்த வளர்ச்சி வந்து பிரமிப்புடுவதா இருக்கு. கண்டிப்பா மனிதனாவும் அவர் ரொம்ப கணிஞ்சு வராரோ அப்படின்னு அவரோட பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. கலையினோட நோக்கம் அதான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. ஆமா, நம்ம அப்படியே மேலே போய் இன்னும் கணிந்து மனிதன் ஆகிறது தான் கலையினுடைய நோக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுல ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா, சித்தப்பா, அண்ணன், மாமே இவங்கெல்லாம் பார்த்த மாதிரியான உணர்வு இந்த ஒரு படத்துக்குள்ளேயே வந்துருச்சு எனக்கு. கண்டிப்பா. அவங்களுக்கு எழுத போகிறோம், நான் ஒரு பாட்டு எழுதுறேன், அவங்க இயக்குனருங்கிறது இல்லை, எந்த இடத்துலையுமே ஒரு புள்ளியில் கூட இல்லை. ஓகே சார், கண்ணே கலைமானை பாடல் தான் உங்களை சினிமா கூட்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுதான் கனவை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்கல்ல. அந்த கனவு பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அந்த கனவு உருவான தருணம் பற்றி பேசலாம். ஆமாம், அது என்னென்னா எங்கள் ஊரில் பெரும்பாலும் கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். அது கண்ணதாசன் இல்லாத எந்த கிராமமும் இல்லை. ஒரு வீட்டு வாசல் எப்படி திண்ண அந்த கிராமங்களில் வந்து இருக்குமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளே கண்ணதாசனுடைய வரிகள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த ஊர்லேயே கேட்டு எந்த நல்ல காரியம் எந்த கெட்ட காரியம் இதனால் அவர் தான் முன்னாடி நிற்பாப்புல. அவர் தான் காலையில் 4 மணிக்கெலாம் கூவாப்புல. அந்த ஆயர்பாடி மாளிகைகள்னு அவர் தான் தொடங்கி வைப்பாப்புல அந்த நாளை. அப்படி ரொம்ப குழந்தை பருவத்தில் இருக்கும் போதுலேருந்து நம்மளே அறியாமல் உள்ளே போய் அவர் போட்டு கொடுத்த ரூட்டு தான் நான் இங்கே வந்ததே. இப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது, அவருடைய பாடல்கள் ஏற்படுத்திய ஆழமான தாக்கம் தான் என்னை இந்த பக்கமே நகர்த்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, முக்கியமாக கண்ணே கலைமானை பாட்டை வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்களே, அந்த பாட்டை நீங்கள் முறையாக கேட்கும்போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட உணர்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆமாம், அதே தான். அந்த பாட்டில் கண்ணதாசனே அதை எழுதியிருக்காரு. ஒருவேளை அவருக்குள்ள அந்த அமைதி இருந்ததுனால அந்த வரிகள் எழுதினாரா தெரியல. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதின்னு எழுதியிருப்பார். அந்த ஊமை என்றால் ஒரு வகை அமைதி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏழை என்றால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது நம்ம எந்த ஒரு இசத்தையும் வச்சுக்காம ஒரு வெள்ளந்தியான மனுஷனாக இருந்த அந்த வரிகளை கேட்கும்போது அது அந்த குழந்தை பருவத்தில்
என்னமோ தெரியல, அப்படி மனசு அமைதியாயிரும். அந்த அந்த பாட்டில் அந்த சொல் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அந்த மெட்டு ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை என்னையும் அறியாமல் அந்த சொற்றொடரை என் மனம் அப்போவே புரிஞ்சு கொண்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போவும் அந்த ஒரு வரியை நான் கிராஸ் பண்ணும்போது அந்த பழைய கார்த்திக் தான் உள்ளேருந்து அப்படி பார்ப்பான். அந்த கிராமத்தில் பம்பரம் விட்டுக்கிட்டு இருந்த கார்த்திக் அப்படி பார்ப்பான். ஆமாம், இன்னமும் அந்த அந்த ஒரு இடம் போகும்போது அந்த பாடல் முழுக்கவே அப்படி தான் இருக்கும். எளிமை அப்படின்னு நீங்கள் திரைப்பாடலுக்குள்ளே சொன்னீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் அச்சீவ் பண்ணியிருக்காரு. என்னோட நோக்கமாகவும் நான் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்ததுக்காக என்னென்னா, கண்ணதாசன் தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் தன்னோட வாழ்க்கையிலையும் அவர் காட்டிய எளிமை இருக்கு இல்லையா, அதை நான் எப்படியாவது அடைஞ்சிடணும். அந்த அறிவின் வேடங்கள்லாம் களைஞ்சி சொற்களோட ஜாலங்கள்லாம் விட்டுட்டு வெறும் உணர்வு ததும்பக்கூடிய அந்த அந்த பாட்டை கேட்டவுடனே அந்த வரிகளெல்லாம் நம்ம மறந்துடணும், அந்த உணர்வுக்குள்ளே நம்ம ஆழமாக போய் இறங்கிடணும். அதுதான் கண்ணதாசன் பாட்டில் நடந்தது. இதனால் வரைக்கும் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயா இல்லை இறைவனை நம்பி வந்தாயா, இந்த அளவுக்கு கிட்ட நெருக்கமாக பேசக்கூடிய ஒரு பாடலுக்குங்கிறது அவர் தான் முதல் பாடம். இது வரைக்கும் அவர் தான் அந்த பாடம். அந்த வழியில தான் நான் நாமத்துக்கு வாரி பார்க்குறேன். இப்போ இன்னொரு விஷயமே நீங்கள் ஆடியோ லான்ச்சில் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னன்னா, 25 வருஷம் கனவு எனக்கு மணிரத்னம் சார் ரகுமான் சார் காம்போவில் பாட்டு எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு. ஸோ அந்த காம்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்தியிருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு? ஐயோ வெறிதான். அதான் கண்ணதாசன் பாட்டு இளையராஜா இருந்தார், வாழ்க்கை முழுக்க இளையராஜாவும் இருப்பார். நான் வளர்ந்துட்டு இருந்த நேரத்தில் ரகுமான் அப்படி பேரலையாக வந்தார் இல்லையா, அதனால இன்னொன்று அந்த கனவுங்கிறது என்னோட கனவு மட்டும் இல்லை, என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அசோக் பிரசன்னான்ட்டு, அவர் வந்து இப்போ யூஎஸ்ல இருக்காரு. ஓகே. அவர் தான் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்குமே அவர் தான் ஒரு பெரிய வழிகாட்டி. அவர் தான், ஆமாம், அவர் தான் என்னை கைட் பண்ணார். நான் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன், அப்புறம் மீண்டும் ஊருக்கு போனேன், அப்புறம் அவங்களோட உதவியால் மீண்டும் சென்னைக்கு வந்தேன். எங்கள் அண்ணன் வந்து ஒரு புக்லெட் எடுத்து கொடுத்து அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, சினிமாக்காரங்களோட அட்ரஸ் எல்லாம், அதில் முதல் இருந்த பேர் மணிரத்னம் அவரோட மட்ராஸ் டாக்கீஸோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவரோட அட்ரஸ் கோடம்பாக்கம் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் சில சங்கர் யாரெல்லாம் முக்கியமாக நீ பார்க்கணும் அப்படின்னு அவர் எனக்கு அதிலேருந்தே எனக்கு கைட் பண்ணுவார். அவர் தான் அதே மாதிரி எனக்கு தேவையான புத்தகங்கள் வாங்கி கொடுத்ததும் அவர் தான். என்னோட கனவை கொண்டு போகிறது நான் உணரணும் அப்படிங்கிறதுக்கு, என்னோட கனவை நானே உணர்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தவர் அவர் தான். அப்படி மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் தான் அவர் கொடுத்த டைரியில் முதல்ல இருந்தது. அப்படியே அது அவரோட கனவும் கூட. ஆமாம், இப்போ நேற்று இரவு அண்ணன் என்கிட்ட பேசினார், ஐவாஸ் அவர் டைமுக்கு பேசினார், தம்பியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குடா, நீ இன்னைக்கே ரிட்டையர்ட் ஆகினா கூட எனக்கு ஹாப்பிடா, அவன் என்ன நினச்சமோ அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாவில். அது எனக்கு உண்மை கண்ணில் கலங்கிருச்சு அவர் சொன்னோன்னே. நான் அதுதான் உண்மை, மணிரத்னம் ஏஆர் ரஹ்மானுக்கு எழுதணுங்கிறது ஒரு ஒருத்தனோட கனவு இல்லை, ஒரு 2 உயிர்களோட கனவு. எங்கள் வீட்லேயே அப்படி சொல்றீங்க, எனக்கு என்னோட அண்ணனுக்கும் அப்படிதான் அது நடந்துச்சு. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் மணிரத்னம் அவங்க காம்போவில் என்னென்னா, சிச்சுவேஷனுக்கு அது பாடலுக்கு குறிப்பாக அப்படியே ஏன்னோ வச்சோம், ஒரு திரைக்கதைக்குள்ளே ஒரு 5 பாட்டு வச்சு 4 பாட்டு வச்சுன்னு இருக்காது. அந்த கதைக்கு அந்த சூழலுக்கு அந்த பாட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் அங்கே இருக்கும். அது ஒரு வரியாக இருந்தாலும் வைப்பாங்க, ஒரே கண்ணாயன் வாழ்வில்னு கூட வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. ஆமாம், இல்லைன்னா ஒரு தைய மாதிரி ஒரு நீண்ட பாடல் கூட வைப்பாங்க, சந்தோஷ கண்ணீரை மாதிரி. அந்த பாடலுக்கு அங்கே தேவை இருக்கணும், உட்காந்து பார்க்குறவங்க அந்த பாட்டை விட்டு எந்திரிச்சு போகக்கூடாதுங்கிற திரைக்கதையோடு பின்னப்பட்டதாக அந்த பாடலும் இருக்கும். தனியாக தெரிச்சுக்கிட்டு இருக்காது. அவன் எந்த படத்தை பார்த்தாலுமே பாடலுமே ஏஆர் ரஹ்மானுங்கிற ஒரு தனி மனிதன் நமக்கு தெரிஞ்சாலுமே அந்த படத்தோடு பார்க்கும்போது அந்த சூழலுக்குள்ளே அப்படி நம்ம போயிடுவோம். இந்த பூங்காட்டிலேயே உன் சுவாசத்தை பாட்டெலாம் நான் படத்தில் பார்க்கும்போது தனியாக ஆடியோ கேட்கும்போது ஏஆர் ரஹ்மான் தெரிகிறாரு, வைரம் சார் தெரிகிறாரு, உன்னிமேனன், மணி சார் எல்லாமே தெரிகிறாங்க. ஆனால் படத்துக்குள்ளே போய் உட்காந்த உடனே அந்த படத்தோட மெர்ஜாயி அது இருக்குது. இப்படி இந்த மேஜிக்கு ராசாத்தி யான் உசுறு என்னதிலெல்லாம் செத்துடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அந்த மாதிரி ஒரு பாடல் இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், ராசாத்தி யான் உசுறு ஒரு நாட்டார் பாடலினுடைய ஆகச்சிறந்த செறிவான திரை வடிவம். ஓகே. வரிகளில் மெட்டமைப்பிலுமே வழக்கத்துக்கு மாறாக எந்த பின்னணி இசை கருவிகளுமே இல்லாமல் குரலையே பின்னணி கருவிகளாக வச்சுக்கொண்டு வாய்ப்பே இல்லை. அது சாகுலமீதோட குரலுக்கும் அதுக்கும் தெய்வீக குரல்லாம் அதுதான் நமக்கு. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சார். இப்போ ரகுமான் சாருக்கு நீங்கள் முறையாக பாட்டு எழுதுறீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு சார். இத்தனை வருஷம் கரியரில் இருக்கும்போது அந்த வாய்ப்பு என்றைக்கும் அமைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். அந்த விஷயம் வந்து இப்போ அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு டிலே ஆனதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது எனக்கு இன்னும் என்னென்னா, நான் இதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு நான் எப்பவுமே எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன்.
என்னோட முதல் சினிமாவுக்கு ஓடி வந்து முதல் ஒரு 3-4 வருஷம் மட்டும்தான் நான் வந்து வாய்ப்புகளை தேடினேன். அது பிறகு நான் தேடலை. ஏன்னா எனக்குள்ள ஒரு இது, நம்ம போய் பாட்டு எழுதுறதுக்கெல்லாம் தகுதியான ஆளா அப்படின்னு நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், இல்லை வேறு எதனா பண்ணிகிட்டு இருப்பேனே தவிர வாய்ப்புன்னு போய் தேட மாட்டேன். அப்புறம் விகடனில் எழுத ஆரம்பிச்சு, விகடனில் என்னோட கவிதைகள்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு தான் ஒருத்தர் என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தான் விகடன் ஒரு பெரிய பாதை போட்டு கொடுத்துருக்கு நிறைய பேர் என்னை பார்க்குறதுக்கு. அது ஒரு காரணம். கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே இருப்பேன் நான். போய் என்னத்தை கேட்கறதுன்னு தெரியாது, யார்கிட்ட போய் கேட்கறது தெரியாது. நிறைய முறை பாலா சார் ஆஃபீஸ் வாசல்லே போய் ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுல கூட வந்திருக்கு. அவர் உள்ள இருந்தாலும் பார்க்காம எல்லாம் என்ன போய் கேட்கறது எனக்கு தெரியாது. இப்போ இந்த இன்ட்ரோவர்ட்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே சார், அந்த மாதிரி ஏதோ ஒரு வெட்டு ஒரு அகத்துக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு பட்சி. ஆமாம், இப்போ கொஞ்சம் வெளியே வந்துட்டேன், பேசலாம் பிடிக்கிறேன்லாம். அது ஒரு காரணம். இன்னொன்று நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொன்ன மாதிரி என்னுடைய சில குணங்கள் காரணம். இதெல்லாமே தான். ஆமாம், மற்றபடி நான் முயற்சிங்கிறது பண்ணாமலாம் இல்லை. இன்னொன்று நான் ரொம்ப ஆழமாக நம்பிடுது என்னென்னா, நான் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் பழைய ஆட்கள் மாதிரி போய் ஒரு வாசலில் நின்று அவங்க வரும்போது போகும்போதில் ஒரு வணக்கத்தை வச்சு இதுக்கான காலம் இல்லை. இன்னொன்று அது டைம் வேஸ்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். நம்ம நல்லா எழுதிய நம்மளுடைய படைப்பு அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க நம்மளை கூப்பிட்டோம் அப்படிங்கிற இடம் ஒரு கட்டத்தில் நான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் கட்டமைச்சுக்கிட்டேன். ஆமாம், எல்லா பத்திரிகைகளும் என்னோடய கவிதைகள். இன்னொன்று வெறும் பாடலாசிரியராக மட்டும் இல்லாமல் நான் கவிஞனாக தான் சினிமாக்குள்ளே வந்தேன். கவிதை எழுதுகிறவர் சினிமா பாட்டு எழுதுகிறார் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வழியும் எனக்கு இருந்தது. தீவிரமாக பண்ணணும், ஏனோ தானோன்னு எழுதிடக்கூடாது, இதெல்லாமே இருந்தது. ஓகே, அதுக்கும் ஒரு தாமதத்துக்கு காரணம். இன்னொன்று அந்த நேரத்துக்கு அது அமையணும்னு ஒன்று இருக்கு இல்லையா. நான் ஒருவேளை நான் முன்னாடி இருந்த மனநிலையில் ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தருக்கு எழுதி அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நான் புகழடைஞ்சிருந்தா அப்போ இருந்த என்னுடைய முதிர்ச்சியின்மையினால நான் அதுக்கு எடுத்திருப்பேன். கண்டிப்பாக. ஆமாம், நான் அப்படி தான் இருந்தேன். ஒரு கொந்தளிக்கிற தீப்பிழம்பாக தான் இருந்தேன். இப்போ அப்படி இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் 5 வண்ண பூவே இது ரெண்டும் வரும்போது அதை நான் உள்வாங்கிக்க முடியுது. அதை இன்னும் பொறுப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு தோணுது. அப்போ இருந்த கார்த்திக் அப்படி இல்லை. இந்த இயற்கை எனக்கு அதுக்காக தான் 25 வருஷம் தள்ளி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் சொல்கிற வார்த்தைகளாலே புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் கனவு நிறைவேறினதுக்கான திருப்தி உங்ககிட்ட தெரியுது சார் எங்ககிட்ட. ஸோ இதை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா உங்களால்? என்ன ஒரு 100 பாட்டு எழுதி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நானே கிரியேட் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதுனா தான் அது நடக்கும். ஓகே சார், விண்வெளி நாயகா பாடல் பற்றி பேசியவனும் சார். விண்வெளி நாயகா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரகுமான் சார் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாடல் உருவாக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லையே சார், அந்த பாடல் உருவான விதம் பற்றி பேசலாம் சார். அது என்னன்னா, இப்போ மணி சார் ஆஃபீஸ் கூப்பிட்டு முதல்ல எழுதுனது வந்து 5 வண்ண பூவே. ஆமாம், அப்புறம் அந்த பாட்டெலாம் முடிஞ்சது. எனக்கு சரி இப்போ ஒரு பாட்டு சாருக்கு எழுதிருந்தா, எனக்கு அந்த உறுதியும் இல்லை. சார் அதை சொல்லவும் மாட்டார். பாட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பாடம் முதலே நான் இருந்தேன். அப்புறம் ஓகே கார்த்திக், ஷால் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் சாங் அப்படின்னாரு. ஐயோ, இது 2வது பாட்டா? அவர் அங்கே ஆஸ்காரில் போய் 2 கோப்பை தூக்குனது எனக்கு இங்கேயே மனசு தூக்கிடுச்சு. மணி சார் படத்தில் 2 பாட்டு எழுதுறது எனக்கு ஆஸ்கார் வாங்கின மாதிரி இருக்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டேன். அப்படி தான் அது ஆச்சு. மணி சார் எனக்கு சொல்லும் போது என்னென்னா, ட்ராக் கொடுக்கும் போதே அது இமெயில் தான் பண்ணாங்க. ஓகே, அதுலேயே ஸ்பேஸ் ஹீரோ அப்படி தான் அந்த ட்ராக்கோட பேர் இருந்தது. ஓகே, ஸ்பேஸ் ஹீரோ தான் ரகுமான் சார் வந்து ஓகே டைப் பண்ணி ஸ்பேஸ் ஹீரோங்கிற பேரில் தான் அந்த ட்ராக் எனக்கு டியூனாகவே வந்தது. கொடுத்துட்டு மணி சார் அதான் சொன்னார், கார்த்திக் இந்த ஸ்பேஸ் ஹீரோங்கிறத வந்து நம்ம பாட்டோட முதல்ல நம்ம கட்டமைக்கணும். ஓகே, ஒரு உலகத்துக்கே அந்த இதுக்கே ஒரு நாயகன் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி மணி சார் சொன்னார். அதை அங்கேயே ரகுமான் சார் எடுத்து கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே பாட்டோட முதல் வாரத்தில் நமக்கு வரணும்னு அவசியமே இல்லையா. அந்த விண்வெளிங்கிறது அழகாக டியூனுக்குள்ளேயும் உட்காந்துருச்சு. ஓகே, அந்த பாடல் விண்வெளி நாயகன். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு மேஜிக்கில் தான். சார் நிறைய எழுதி கொடுத்து மெயில் தான் பண்ணுவோம். பெருசாக சார் பார்க்குறதே இல்லை. நான் மெயில் பண்ணுவேன், சார் மெயிலே ரிப்ளை பண்ணுவார். அது அப்படியே ரகுமான் சாருக்கு போகும். அப்படி தான் நடந்தது. ஃபுல்லாக ஃபைனல் ஆனதுக்கப்புறம் கடைசியாக ரகுமான் சார் ஸ்டுடியோவில் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் நின்றுட்டு இருந்தேன், உட்காந்துருந்தேன். சாரி, நிற்கலை. அவங்க நிற்க விட மாட்டாங்க. அது ஒன்று. மணி சார் இங்கே இருந்தார். அப்படி பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அவ்வளோதான் ஓகே, கொடி அசைந்தது. வார்த்தைகள் அதுவே சொல்லியா சார், பாராட்டா? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஸ்மைல் தான், அதுக்கப்புறம் தான் பேச. அதுவே ஒரு பெரிய பாராட்டு மாதிரி தான். கண்டிப்பாக ரகுமான் சார் ஏதோ வார்த்தைகள் சொன்னாரா? இல்லை, நைஸ்ன்ட்டார். அவ்வளோதான். அதான் அந்த ஸ்பேஸ் ஹீரோங்கிற அந்த வார்த்தை அது வந்து அவர் மைண்டில் இருந்தது. விண்வெளி நாயகன் அழகாக டியூனுக்குள்ளேயும் வந்துடுச்சு. அதனால அது ரகுமான் சொன்ன கணக்கு தானே. கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி தான் மணி சாருக்கும் அந்த விண்வெளி நாயகாங்கிறது கேட்சியாக இருந்தது. ஓகே, ஓகே சார். இப்போ
இத்தனை வரிகள் நீங்கள் எழுதுறீங்க கமல் சாருக்காக, அவரை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு ஏற்கனவே விஷயங்கள் எல்லாமே தோணும். இவர் அதை அது பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்தில் இந்த சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாடல் இப்படி ஒரு அவரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தாட்ஸ் அங்கங்கே போயிட்டே இருக்கும். எவ்வளோ சவாலாக இருந்துச்சு கமல் சாருக்கு ஒரு பாட்டு எழுதுறது அப்படின்றது, அதுவும் ஒரு எலிவேஷன் பாடல் மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதும் போது இந்த அளவு உங்களுக்கு சவாலாக இருந்துச்சு? இல்லை, எனக்கு எழுதும் போது இந்த பாட்டு மட்டும் இல்லை, எனக்கு பெரும்பாலும் முதல் பாட்டில் இருந்து என்னென்னா கதாபாத்திரத்தை மட்டும் தான் மனசில் வச்சுப்பேன். சக்திவேல் தான் எனக்கு மண்டையில் இருந்தார், கமலங்கிற கேரக்டர் அங்கே இல்லை. ஓகே, மணி சார் என்கிட்ட சொன்னது சக்திவேலை பற்றி தான். அந்த படத்தில் சக்திவேல் தான் கதாபாத்திரம். சக்திவேல் இங்கே இருக்காப்புல, ஒருத்தங்க அவரை பற்றி பாடுறாங்க, ஒரு ஏக்க பாடலாக இருக்கணும், இதுதான் மணி சார் சொன்னது. என் மனசுக்குள்ளே வந்தது அந்த ட்ரெய்லர் மூலமாக, பழைய நாயகன் மூலமாக உள்ளே போய் இறங்கி இருந்த சக்திவேல் தான், வேலு தான். ஒரு பெண் தன்னுடைய ஏக்கத்தை வேலை பார்த்து பாடுறாப்புல அப்படிங்கிறது தான். அதனால் கமல் சார் வரவே இல்லை. அது வராது, நல்லது தான் இல்லையா? கண்டிப்பாக. இது நம்ம தமிழில் சங்க இலக்கியங்களில் பாலை தன்னை இருக்கு இல்லையா, ஒரு அதிக பாடல்கள் கொண்டது சங்க இலக்கியத்தில் பாலை தான், பிரிவு தான். அப்போ அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த பாடலும் ஒரு ஏக்கமும் பிரிவும் கலந்து ஒரு பெரும் சாராக வரணுங்கிறதுல ஒரு முடிவு. சாருக்கு எழுதி கொடுத்தேன். அப்படி சாரும் அதை பார்த்து அவர் பிடிச்ச மாதிரிலாம் கதைக்கு தேவையோ அதை எடுத்து வச்சாரு. ஓகே, பாடல் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5 வண்ண பூவை பற்றி, அந்த பாடல் பற்றி பேசியாங்க சார். முதல்ல இந்த வார்த்தை எங்கிருந்து இருந்துச்சு சார், 5 வண்ண பூவை அப்படின்றது? அதுதான் உள்ளுக்குள்ளேருந்து வந்தது தான். அது எங்கேண்டா வந்து இறங்கியிருக்கோம். அது என்னென்னா, இப்போ ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி. அது ஒரு குழந்தைய ஒரு தாய் வர்ணிக்கிறது இல்லை. போன பாட்டு நீங்கள் கேட்டிங்களா கமலஹாசன் சார் எப்படிலாம் வர்ணிக்கலாம், அது இந்த பாட்டுக்கு யூஸ் ஆச்சு. ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி வேணால் வர்ணிக்கலாம். நம்ம நாட்டுப்புறத்தில் வர்ணிக்காத விதம் இல்லை. அவங்க நம்ம படிப்பறிவு இல்லாதவன்னு சொல்கிறோம், அவங்கள மாதிரி என்ன சொல்கிறது, க்ரியேட்டிவாக பொய்ட்டிக்கெல்லாம் எழுதவே முடியாது. ஆமாம், சிகரெட்டு வெளிச்சத்தில் என் செவத்த மச்சம் முகத்தை பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. அது எந்த பெருங்கவிக்கும் இணையானது தான் அது. ஆமாம், அப்படி நாட்டுப்புறத்து பாட்டில் எழுதணும்னா எனக்கு நாமளும் ஊர்லேருந்து வந்து கிளம்பி வந்த ஆள் தானே. நமக்கு ஒரு குட்டி ஒன்று பிறந்திருக்கு, அதனால் அது நல்ல ஒரு யூனிக்கான அது குழந்தையாக நம்ம எழுதணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. இன்னொன்று, அது தாய் பாடுற பாட்டுங்கிறதுனால என்னுடைய அன்னையை நான் நினைத்து கொண்டேன். அப்போது இந்த விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க சார். என்னோட அம்மா என்ன மாதிரி ஒரு பையனை பார்த்து பண்ணால் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் எங்கெங்கேயோ பாதையெல்லாம் மாறி ஏறி இறங்கி சர்க்கிள் விட்டு அடிபட்டு எப்படி இந்த குழந்தை பிழைக்க போதோ அப்படின்னு நினைக்கிற ஒரு தாய் இருக்கு இல்லையா. அது எங்கள் அம்மா என்கிட்ட லிட்டரலியாகவே சொல்லியிருக்காங்க. லிட்ரலி, கார்த்திகன் எப்படி இந்த உலகத்தில் பிழைக்க போனேன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய தாய் தன்னுடைய மகன் இந்த இப்படி இருக்கிற அந்த உலகத்தில், கண்ணா பின்னா இருக்கிற அந்த உலகத்தில் எப்படி பிழைக்க போகிறான் அப்படின்னு கேட்குறது இருக்கு இல்லையா, அது இந்த பாட்டுக்குள்ளே வரணும்னு ரொம்ப ஆழமாக பேனா வச்சது தான். அப்படியே கூடவே ஒரு மாயக்காரம் இருந்து எழுதிருச்சுங்க. அப்படிதான் உண்மையாக சொல்லணும்னா அப்படி தான் நடந்துச்சு. யோசிச்சு வச்சுலாம் இல்லை. 5 வண்ண பூவைங்கிறது அந்த ஒரு பூவில் ஒரு வண்ணம் இருக்கும். இந்த பூக்கு வந்து 5 வண்ணங்கள், ஒரே ஒரு பூவில் 5 வண்ணங்கள் இருந்தால் அது ஒரு யூனிக்கான பூ தானே. ஆமாம், அது அந்த ஒரு பௌதிகமாக அப்படி ஒரு காரணம் சொல்லலாம். இன்னொன்று, 5 பூதங்கள் கொண்ட 5 நிலத்துக்கும் உரிய ஒரே பூன்ற மாதிரி நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு எழுதும் போது இந்த மாதிரிலாம் எதுவும் தோணல. ஓகே, மெட்ட கேட்டேன், அது ரகுமான் சார் வாய்ஸில் கேட்டோன்னே அவர் குரலையே நிறைய பூ போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் 5 வண்ண பூவை வந்துடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சார், ரகுமான் சார் அந்த பாடலை பாடும்போது நான் அழுதுட்டேன், நாங்கள் ஆடியோ லான்ச்சில் லைவாக கேட்கும்போது அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்குமே மனசு பாரமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் குரல் அந்த பாடல் கேட்கும்போது ரொம்ப பாரமான மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார், என்ன விஷயமா இருக்கும்? அந்த குரலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மானுடத்தையும் புரிந்து கொண்ட அல்லது உயிரினங்களையும் புரிந்து கொண்ட ஒரு குரல். அது வெறும் குரல் மட்டும் இல்லை, நான் நிறைய பேருக்கு இதை நான் உணர்ந்தது உண்டு. சுசிலா சுசிலா அவங்களோட குரலையும் அது வெறும் குரல் மட்டும் இல்லை. அதே மாதிரி ஷாகுல் அமீன் அவருடைய குரல்லையுமே அது சில குரல்கள் வந்து அதில் ஒன்று தான் ரகுமான் சாரோட குரல். அது குரல் இல்லை, எனக்கு அருள் அப்படின்னு தான் எப்பவுமே சொல்கிறது. நமக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு அருள் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ ரகுமான் சாரோட பாடல்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவரோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாடல்ஸ் வந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இப்போ நிறைய பாடல்கள் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே வரமாட்டுது, 5 நிமிஷமே வரமாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு வாதமும் வைக்கப்படுது சார். இப்போ என்னன்னா நரேட்டிவ் ஸ்பேஸும் அட்டென்ஷன் ஸ்பேனும் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதனால ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி பாடல்களும் நம்ம குறைவாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுமே சொல்லப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பாடலாசிரியருக்கு நெருக்கடியை உண்டாக்குதா, அவங்களோட சுதந்திரத்துக்கு எடுக்குதா, அவங்களுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு எடுக்குதா சார்? பாடலாசிரியராக மட்டும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சொசைட்டிக்குள்ளே இண்டிவிஜுவலாகவே எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஆமாம். இப்போ உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நான் பேசணும்.
ஒரு 10 நிமிட உரையாடலுக்கு பிறகு தான் அந்த அகங்கிறது கொஞ்சமாவது ஈர்ப்புக்கு உண்டாகி அது செயல்பட ஆரம்பிக்கும். அது இல்லைன்னா நடக்காது. இப்போ அங்கேயே இல்லைங்கும் போது பாட்டு நான் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் போட்டானே 5 நிமிஷத்தில் போட்டான வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எதுவுமே புரியாது இல்லையா? அதுக்குள்ளே நானும் மாட்டும் போது நல்ல பாடல்களும் வராது. நல்ல பாடலை மீறி நல்ல பாடலை கேட்பதற்கான நல்ல பாடலை எழுதுவதற்கான மனநிலையே இருக்காது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வர பாடல்கள். இதை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். மீண்டும் நம்ம பின்னாடி போகணும். ஆமாம், அந்த பின்னாடியான ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை இருந்தது. எதுக்கு 40 நிமிஷம் கிளாஸ் வச்சான்லாம் ஒன்று இருக்கு இல்லையா? 10 நிமிஷம் 1 நிமிஷம் வச்சுட்டு போகலாம். அப்போ தான் அது உள்ளே ஊறி போய் அது ஒரு சின்ன திறப்பை கொடுக்கும். அந்த திறப்பை கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு டைம் ஒன்று இருக்குது. ஒரு பூ போட்ட உடனே முளைக்காது இல்லையா? அது அப்படியே அதுக்கான நேரம். அது இந்த மண்ணை புரிஞ்சுக்கணும், காற்றை புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். எது ஒன்று புரிஞ்சுக்கும் போது அது அன்பை வெளிப்படுத்தும். அதை புரிஞ்சுக்கிச்சுன்னா அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்தும். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய மேஜிக் இந்த உலகத்தில். புரிஞ்சுக்காத வரைக்கும் தான் நம்ம கோபத்தை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்போம். புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஒரே வெளிப்பாடு அன்பு மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சிக்கவே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு படைப்பும் சரியாக வரமாட்டேது. படைப்பை உள்வாங்கிக்கிறது நமக்கு முடியாமல் இருக்குது. அந்த புரிந்து கொள்வதற்கான காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிட்டு வரதுனால தான் இங்கே இப்போ போரை வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்காங்க இல்லையா? அது எந்த வகையில் வக்காலத்து வாங்க இல்லையா? அதுதான் அந்த சகிப்புத்தன்மைகள் கூட இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேணும்னா நமக்கு அதுக்கான காலம் வேணும். அந்த காலம் இல்லைன்னா நம்ம இப்படி தான் இருப்போம். இன்னும் போக இன்னும் மோசமாக தான் போவோம். அதே தான் பாடலையும் பிரதிபலிக்குது. ஒரு செகண்டில் ஒரு பாட்டு நம்ம எப்படி கொடுக்க முடியும் இல்லையா? அப்படி கொடுத்தா அது பாடலாக இருக்குமா? சினிமா துறையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இயக்குநர்கள் மட்டும்தான், பெரிய பெரிய இயக்குனர் மாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் துணிஞ்சு அந்த லென்த்தி ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க. அதற்கான கதையமைப்பு அவங்க போட்டு தங்களை வருத்திக்கிறாங்க. இன்னைக்கு மாறிட்டு இருக்கிற உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய இதையும் அவங்க மாற்றிக்கிறது இல்லை. அந்த கட்ஸ் இருக்கணும். எனக்கு அந்த கட்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்னோடய பாடல் ஆங்கிலத்தில் குறைச்சிக்கிட்டே வரேன், பிறமொழி சொற்களையும் குறைச்சிக்கிட்டே வரேன். அது ஒரு துணியோடு தான் செய்கிறேன். பார்க்கலாம். பிறமொழி பாடல்கள் பற்றி பேசியோம் சார். இப்போ பிறமொழி பாடல்களை தமிழ் எழுதும் போது அது எப்படி அமையுதோ அதை பொறுத்து இங்கே ட்ரால்ஸ்மே நிறையா வந்திருக்கு சார். அந்த பாடல்கள் இங்கே எப்படி வருது? இப்போ தெலுங்கு பாடல் தமிழ் எழுதுறாங்கன்னா அதுக்கான ட்ரால்ஸ்மே இங்கே வந்திருக்கு. ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க சார். இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜானு ஆல்பம்லாம் 96 ஈக்குவலாக அந்த ஆல்பம் இங்கே பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ பிறமொழி பாடல்களுக்கு இங்கே தமிழ் எழுதுறது இந்த அளவுக்கு ஒரு சவால் சார் உங்களுக்கு? எனக்கு நிறைய கொத்துல வாங்கியிருக்கேன். அதனால ஆமாம், டியர் காம்ரேட் தான் முதல்ல தொடங்குறது. ஆமாம், அதுக்கு பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி நானும் ஜஸ்டினும் ஏற்கனவே கேட்டது ஒன்று தான். அந்த ஏற்கனவே நீங்கள் வச்சிருக்கிற அதே லிரிக்ஸ் தான் தமிழ்லையும் வேணுமா அப்படின்னு கேட்டோம். அவர் இல்லை அப்படி இல்லை, ஆனால் ஏற்கனவே அப்படி இருந்தால் ஓகேன்ற மாதிரி சொன்னார். நாங்கள் ஒன்று சொல்லிட்டோம். தமிழ் நிலத்துக்குன்னு ஒரு வேறு மாதிரியான அழகைகள் உண்டு, இங்கே வேறு மாதிரியான மொழி பண்பாடு உண்டு, இங்கே பொய்டிக் சென்ஸே வேறு. அதனால் இந்த மண்ணுக்கு அதை அப்படியே நாங்கள் டிட்டோ எடுத்து பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா நம்ம சூப்பராக பண்ணி கொடுக்கலான்னு ஜஸ்டினும் கேட்டாலும் நானும் கேட்டேன். ஒரு சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. மற்ற மொழி படங்கள் அந்த டியர் காம்ரேட்டில் வந்த பிற மொழி பாடல்கள் இருக்கு இல்லையா? மலையாளம், தெலுங்கு, கன்னடா, அதெல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ் மட்டும் வரிகள் டோட்டலாக வேறையாக தான் இருக்கும். அதனால தான் இங்கே கொஞ்சம் அது இதாகவும் இருந்தது. நான் இந்த மண்ணில் இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எனக்கு தெரியும். நானே அதே தானே, எனக்கு இதுதான் பிடிக்கும்னா மக்களுக்கு அதுதானே பிடிக்கும். அதனால தான் இங்கே அது மாற முடிஞ்சது. அதே தான் ஜானுக்கும் நடந்துச்சு. ஓகே சார், இப்போ மெய்யழகன் பற்றி பேசியானோம். அதுவுமே உங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது அந்த படத்திற்குமே. ஸோ என்னன்னா, மெய்யழகன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. அசுரவதம் படத்தோட இயக்குனர் தான் உண்மையான மெய்யழகன். பிரேம் அவர்கள் தான் அரவிந்த் சாமி அவரோட கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீங்கள் அசுரவதம் படத்தோட இயக்குனர் கூடயும் மருதுபாண்டியன் கூட நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, பிரேம் சார் கூடயுமே நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ மெய்யழகன் உலகத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தான் சிமிலாரிட்டிஸ் கவனிச்சிங்களா? ஆமால, இப்படிதான் இவங்க இருப்பாங்க, இவங்களுக்குள்ள உரையாடல் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சிமிலாரிட்டிஸ் கவனிச்சிங்களா மெய்யழகன் உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்? ஆமா, எனக்கு அது வரைக்கும் எனக்கும் தெரியல. அண்ணோட பயங்கர க்ளோஸ் எல்லாம் பழகிருக்கேன். ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணியிருக்கேன் மருதனாவை. ஆமா, 2 மணி 1 மணிக்கெல்லாம் போய் ஒரு கொலை குத்துலாம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, அவர்கிட்ட இறஞ்சே போக மாட்டாள். இந்த இறஞ்சி பேசுறதே கிடையாது. ரொம்ப உச்சத்துல போய் அவர் ரொம்ப கோவத்துக்கு ஆளாக்கினாலுமே கூட, என்ன கார்த்தி போ கார்த்தி, அவ்வளவுதான். சரி, நல்லா நான் கரெக்டான அடிப்பதான் நமக்கு மாட்டிருக்காப்புல நான் நினச்சிமா. அப்போ இந்த மெய்யழகன் பார்த்துட்டு பிரேமன் நல்லா சொன்னதுக்கப்புறம் தான், ஐயோ ஒரு குழந்தைய போய் நம்ம சித்திரவதை பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக அவரை பார்த்தப்பையும் கூட அவர் அதே குழந்தைய தான் இருக்காப்புல.
அப்படி இருக்க வேணாம், அந்த குழந்தை கொஞ்சம் வளரட்டும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பா. அப்படி குழந்தையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமா, அருமையான மனிதர் அண்ணன் மருதண்ணன். அடுத்து நிறைய படங்களை அவர் பண்ணி ரொம்ப ரொம்ப கூர்மையாக வாழ்க்கையை பார்க்கக்கூடியவர். நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுன்னு. நிறைய பேருக்கு அது எப்படி புரியுறதுன்னே தெரியாது இல்லையா. ஏதாவது புத்தகங்களை படித்து இன்னும் குழம்பி போய், யாராவது குருநாதர் அறிவுரை கேட்குறேன்னு இன்னும் குழம்பி போய், இவனா போனால் கூட புரிஞ்சிருப்பான், இவனா ஒருத்தர் கேட்டு குழம்பிடுவாங்கல்ல. அவர் அப்படி இல்லாமல் தன்னளவில் அவர் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த தன்மையிலிருந்து மாறவே மாட்டாரு. இந்த ட்ராங்குவல் ஸ்டேட்னு சொல்லுவாங்களா, அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவரோட முதல் படத்துக்கும் நான் எழுதினேன், சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதுலேயும் நான் தான் சாங்ஸ் எழுதினேன். அசுரோதம் நான் தான் எழுதினேன். பிரேமநாட்டவர் என்னன்னா, அப்படி மனிதர்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ஒரு கில்லாடி. ஆமாம், அது எல்லாருக்கும் அது வாய்க்காது. அதை எடுத்து அதை ஒரு ஃபிக்ஷனாக பண்ணுறதும் இருக்கு இல்லையா, அது இன்னும் மேஜிக் தான். அந்த நட்பு வாழ்க. கண்டிப்பாக. சரி, ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி மட்டும் என்னன்னா, இப்போ எந்த ஒரு சூழல் உங்களுக்கு அயற்சியை ஏற்படுத்தும், எந்த ஒரு சூழல் எனக்கு எத்தனை தடவை கொடுத்தாலும் எனக்கு அயற்சியே ஏற்படாதுப்பா, நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்னா எந்த ஒரு சூழல் சார்? எனக்கு தாலாட்டுங்கிறத விட நாட்டார். ஓகே. நாட்டார் வட்டாரம் சொற்களில் பாடம் எழுத ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒன்று அவளை பாட்டுன்னு எழுதலன்னு நினைக்கிறேன். சூழல் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். அதனால ஓகே, இன்னும் ஒரு 2000-3000 பாட்டு எழுதிட்டு வேணா அப்போ கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இந்த ஒரு சூழல் எனக்கு ஓவமை அப்படின்னா அது விரசமாக எழுதுறது. ஆமாம், பட்டவர்த்தனமாக குறிப்பாக காமத்தை பற்றி எழுதணும், கலவையை பற்றி எழுதணும் அப்படின்னா அப்படியே அடித்து உடைக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். இந்த மொழியை அப்படி செய்யலை. ஏன்னா நம்ம அதில் தான் வரோம், அதில் தான் போகிறனாலுமே இந்த மொழி எங்கேயுமே அப்படி செய்யலை. அப்படி செஞ்சவங்க யாரையுமே இந்த மண் வந்து காரி தான் துப்பியிருக்கு. அப்படி ஒரு மண்ணில் அப்படி ஒரு அழகான மொழி. கண்ணதாசன்லாம் வந்து இலைமறையில் அதெல்லாம் மண்ணில் போட்டு புதைச்சி தான் சொல்லுவார், நமக்கு புரியும் இல்லையா. அந்த ஒரு இது இருக்கிற ஒரு மண்ணில் அப்படி உடைச்சி சொல்கிறது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அப்பயுமே நையாண்டி படத்தில் ஒரு பாடல் அந்த மாதிரி எழுதிட்டேன். அது ஜிப்ரன் நான் லெவலில் காப்பாற்றி விட்டார். கார்த்திக் இது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு. அப்படி தப்பிக்க வச்சவங்களும் இருக்காங்க. ஆமாம், அது ஒன்று தான். சில உணர்வுகள் நம்ம ஏன் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அதை நம்ம வெளிக்கொண்டு வர்றது ஒரு விடுதலை, வெளிக்கொண்டு வருவது ஒரு புரட்சி அப்படின்னு நினச்சிக்காம, சில விஷயங்கள் தப்பானதும் மரபில் இருக்குது, சிலது நல்லதும் மரபில் இருக்குது. அந்த நல்ல மரபுகளை நம்ம எடுத்துக்கொண்டு போகணும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான். சரி, இப்போ மனிதனம் சார், ஏஆர் ரஹ்மான் சார் இந்த காம்போ கூட ஒர்க் பண்ணுறது உங்களோட ட்ரீம்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கூட்டணி கூட நம்ம சேர்ந்து வேலை பார்த்துடணும், வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பாலுமேந்திர சாரோட கண்ணை கலைமணி அவரு தானே இயக்குனர். ஆமாம், அவரு இளையராஜா சார். ஆமாம், அவங்களோட ஒரு 5 பாட்டு அவங்களோட எழுதிடணும் அப்படின்னு. அது ஒரு நாட்டார் படலாக இருந்துச்சுன்னா, அது இளையராஜா மெட்டில் நாட்டார் பாட்டு சொல்லவே வேணாம். அது ஒரு பெரிய, அதில் அந்த இயக்கத்தில் ஒருத்தர் இப்போ இல்லை, பாலுமேந்திர சார் இல்லை. இருந்தாலும் அந்த பூங்காற்று புதிதானது மாதிரி கண்ணை கலைமணி பாட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது ஒர்க் பண்ணுற மாதிரி தான். இப்போ அந்த கண்ணை கலைமணி என் மண்டைக்குள்ள தினமும் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்னைக்கு தான் எழுதுறதுன்னு, அது எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தானே. அதில் அந்த ஒரு ஏக்கம் இருக்குது, அது ஏக்கமாகவே இருக்கட்டும். அது நல்ல எரிபொருளாகவும் இருக்குது. இப்போ அசோக் பிரசன்னா அவர்களை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னொரு எல்லாருக்குமே ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, விவேக் பிரசன்னா அவர்களுமே உங்களோட பிரதர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியான செய்தியாக இருந்துச்சு. யாருக்குமே அந்த விஷயம் பெருசாக வெளியில் தெரியாது. சகோதரர் பற்றி பேசியாமா சார், அவரோட படங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க? அவர் என்னமோ தம்பியாக தான் அவனை பார்க்க முடியுது. அவன் நடிகனாய் அது ஸ்டேஜில் பயங்கரமாக பேசுகிறாங்க. நான் எப்பவுமே தம்பிகிட்ட சொல்கிறது ஒன்று தான், நான் இன்னும் நுட்பமான நடிப்பு வரட்டும், அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதை எடுத்தாலுமே, எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலுமே அதை முழு மனதோட தன்னுடைய நேர்மைக்கு உட்பட்டு செஞ்சுட்டே இருப்பான். அதே மாதிரி தான் சினிமாவை செஞ்சுட்டு இருக்கான். நிறைய உயரங்கள் போவான். ஒரு இந்திய சினிமாவில் ஒரு தேர்ந்த நடிகர் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அவங்கள மாதிரி அவனை இருந்துடும் எனக்கு ஆசை. அதுக்கான எல்லா பரிணாமங்களும் கொண்டவன் தான் விவேக். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில் கொடுத்துருந்தீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி. விகடனுக்கு நன்றி. இந்த நேரத்தில் விகடன் வாயிலாக என் அன்பு மணி சாருக்கும், என் அன்பு அண்ணன் ரகுமானுக்கும், கமல் மாஸ்டர் கமலுக்கும், நண்பன் சிம்புக்கும், தோழியா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல த்ரிஷாவுக்கும் இப்படி மனமார்ந்த நன்றி. ஒரு பெரிய வாசல் அந்த படம் எனக்கு திறந்து வச்சிருக்கு. கண்டிப்பாக பெரிய கனவு.
இந்த கனவுக்கு பின்னாடி எனக்கு நிறைய கடமைகளும் இருக்குது. அதனால் அதை நான் சரியாக செய்வேன் அப்படின்னு இந்த விகடன் வாயிலாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ ரொம்ப மச். நன்றி, ரொம்ப நன்றி ஜீவா. 27,000 மாணவர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு அளித்த ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ்.